இங்கே நீங்கள் பார்க்குறது ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எக்யூப்மெண்ட். ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் ஏன் அட்வைஸ் பண்ணுறோம், ஹவு இட் இஸ் பெட்டர் தேன் ட்ரெடிஷ்னல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி ப்ரிசைஸ். இது எந்த விதத்தில் சர்ஜரிக்கு உதவுது அப்படின்னா, நம்மளால் வெரி வெரி ப்ரிசைஸ் அண்ட் தின் கட்ஸ் அப் டு 0.5 mm எடுக்க முடியுது. நம்ம பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட லாங்கிவிட்டி நியர்லி 25 years வரைக்கும் வருது. இதுக்கு காரணம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிசைஸ் அண்ட் லெசர் போன் கட்ஸ். ஸோ இதனால் அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸுக்கு ரிவிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப நமக்கு போன் ஸ்டாக் நிறைய மிச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரோபோட்டிக் ஆர்ம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அண்ட் ரோபோட்டிக் சா வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன் அல்லது சதைகளை கட் பண்ணுறப்ப நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், அதிகமாக கட் பண்ண மாட்டோம். இதனால் அதிகமான பிளட் லாஸ் இருக்காது, நோயாளிக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் அதிகமான வலி இருக்காது. இந்த ஆர்ம் யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே இந்த கம்ப்யூட்டருக்கு போகும். இந்த கம்ப்யூட்டரில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு எவ்வளவு போன் கட் பண்ணுறோம், எவ்வளவு டிஷ்யூஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம போடக்கூடிய இன்சிஷன் குறைவாக இருக்கிறதுனால ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய தழும்பும் மிகவும் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னால நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு. ரோபோட்டிக் நீ சர்ஜரி பண்ணுனா பேஷண்ட்ஸ் தே ரெக்கவர் வெரி குவிக்லி அண்ட் தே ரிட்டர்ன் பேக் டு their நார்மல் ஓல்டு ஆக்டிவிட்டீஸ் இன் அ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். ஒரு பேஷண்ட்டு சீக்கிரமே அவரோட இயற்கையான வாழ்க்கை முறைக்கு திரும்புறதுக்கு இந்த ரோபோட்டிக் நீ சர்ஜரி மிகவும் உதவியாக இருக்குது.